நாங்க இன்னைக்கு எங்க போறோம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறது நார்மல் தானே, அதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டா நாங்க எல்லாம் சேர்ந்து போனா கடவுள் ஏதாச்சும் வித்தியாசமா யோசிச்சு வச்சிருப்பாப்ல. வழி தெரியாம எங்கேயோ போயிட்டு திரும்ப வந்தோம். கல்யாண வீடெல்லாம் பரவாயில்ல, நார்மலா தான் போச்சு. சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஸ்டோன் பேப்பர் சிசர், ஸ்னேக் வாட்டர் கன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம்ல சரி தியா கிட்ட முட்டாய் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்னேக் வாட்டர் கன் தெரியுமா? அந்த விளையாட்டு ஸ்டோன் பேப்பர் தெரியுமா? விளையாடுவோமா? இந்த மாதிரி புலம்பிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தோம். ஜினி அக்கா ஏதோ சமைச்சு வச்சிருந்தது, ஸ்லாபுக்கு பதிலா அதையே எடுத்து யூஸ் பண்ணலாம் பேச்சு அடிபட்டு. ஜினி அக்கா நாங்க எதுவும் சொல்ல, ஒல்லி எட்வின் அண்ணன் வீட்டுக்கு வாண்டிக்கு உனக்கு இருக்கு கூட வேணும்னு சொன்னது அசலின்னு, கூடவே சொத்திகளும் வேணும்னு சொன்னது ஜிஜி அக்கா. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. சரி, இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இனி யாருக்கெல்லாம் ஸ்வீட்டு கேக் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆனா ஒண்ணு, இந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடவுளோட திருவிளையாடல் ஆரம்பிச்சது. முதல்ல காரோட ஹெட்லைட் போச்சு. லைட் இல்லாம கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி கடைக்கு வந்தோம். கடைக்கு ஓனர் கூடவே இருக்கிறதுனால யாரும் அடிச்சு வரட்டல. ஹெட்லைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். கடைசி வரை சரியாகவே இல்ல. சரி, நம்ம தலையெழுத்து ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துலயாச்சும் வீடு போய் சேரலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். தின்ன புரோட்டா எல்லாம் தீர்ந்து அதனாலேயும் என்னதோ அடுத்த ட்விஸ்ட். லைட் சரியாக வந்த இடத்துல வண்டியே ஸ்டார்ட் ஆகல. எவ்வளோ பெரிய தடைகளை எல்லாம் பார்த்த நாங்க இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட மாட்டோம். கம்பெடுத்து அடிச்சு, கம்பி எடுத்து இடிச்சு, எப்படியோ தள்ளி உந்தி ஸ்டார்ட் ஆக்கி வீடு வந்து சேர்ந்தோம். 5 புரோட்டா அது அடுத்த தியாபி இறங்கி தரலாம். ஆனா ஒண்ணு, ஹெட்லைட் இன்னும் ஆன் ஆகல. வெளிநாட்டு டிரைவர் ஆனதுனால வெளிச்சம் இல்லாம வண்டி ஓட்டி இருக்கு. அன்னைக்கு டே முடிஞ்சு அடுத்த நாள் தான் ஜினி அக்காவோட ஸ்வீட் கிடைச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்து. பாட்டி மாதிரி சாப்பிட்டா பல்லு போகும், வேற ஒன்றும் இல்ல. அவ்வளவுதான். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷஃபா.